காட்டில் மழைக்காலம். ஒரு அழகான காட்டுல மழைக்காலம் தொடங்குறதுக்கான நேரம் வந்துடுச்சு. காட்டுல எங்க பார்த்தாலும் கருமேகங்கள் சூழ்ந்துகிட்டு இருந்துச்சு. அந்த காட்டுல வாழ்ந்த பறவைகள் எல்லாம் மழைக்காலத்துக்காக தங்களோட வீட்டையும் ரொம்ப அழகா தயார் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட வீட்டுல மழைக்காலத்துக்கு நிறைய உணவுகளையும் சேமிச்சு வச்சிருந்தாங்க. இந்த காட்டுல காலு ராணிங்கிற 2 காகங்கள் மழைக்காலத்தை பார்த்ததுமே இப்படி பேசிக்கிட்டாங்க. அட காலு, கோடைக்காலம் முழுவதும் நாம சந்தோஷமா இந்த காட்டுல சுத்தி திரிஞ்சோம். மழைக்காலத்துக்காக எந்த உணவையும் சேமிச்சு வைக்கல. இப்ப நாம என்ன பண்ண போறோம்? ராணி, அத பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத. இந்த மழைக்காலத்தை எப்படி சந்தோஷமா கொண்டாடுறதுன்னு யோசி. எனக்கு மழையில நனைகிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஆனா ஏன் தான் இன்னும் மழை பெய்யலன்னு தெரியல. வானம் மட்டும்தான் கருமேகங்கள் சூழ்ந்திருக்கு அப்படின்னு காலுக்காக சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே வானத்துல இருந்து மழை பொழிய ஆரம்பிச்சது. இத பார்த்த ராணிக்காகவும் வேகமா தன்னோட வீட்டுக்குள்ள போயிடுச்சு. மழைய பார்த்த சந்தோஷத்துல காலுக்காகவும் சந்தோஷமா ஆடிக்கிட்டு இருந்துச்சு. ராணி, நீ வீட்டுக்குள்ள என்ன பண்ற? வெளியே வா. இந்த மழையில நனைகிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆற்றுலயோ குளத்திலயோ குளிச்சா கூட இந்த சந்தோஷம் கிடைக்காது ராணி. வெளியே வா. அட காலு, நான் மழையில ஆட்டம் போடுற நிலைமையில இல்ல. எனக்கு ரொம்ப பசிக்குது. எனக்கு எங்கேயாச்சும் வெளியே போய் தானியங்களை கொண்டு வாங்க. ஆனா காலுக்காகவும் இது எதையுமே கேட்காம சந்தோஷமா மழையை ரசிச்சுக்கிட்டு இருந்துச்சு. நேராக ராணிக்காகத்துக்கு ரொம்ப பசி எடுத்துச்சு. அடச்ச, இந்த காலு என்ன சொன்னாலும் காதுலே வாங்குறதில்ல. வீட்டுல ஒரு தானியம் கூட இல்ல. எனக்கு ரொம்ப பசிக்குது. இந்த மழையில எங்க போய் உணவு தேடுறது? இந்த காலுவை நம்பினாலே இப்படிதான். நாம தான் உணவுக்கு ஏதாச்சும் பண்ணியாகணும் அப்படின்னு சொன்ன ராணிக்காக தான் வீட்டுல இருந்தபடியே ஜன்னல் வழியா வெளியே பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்துல மிட்டுக்கிளி தான் வீட்டுல சூடான உணவுகளை சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. இத பார்த்த ராணிக்காகத்துக்கு ஒரு யோசனை வந்துச்சு. ஆஹா, மிட்டுக்கிளியோட வீட்டுல இருந்து அருமையான வாசனை வருது. எப்படியாச்சும் அந்த சாப்பாடை நான் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொன்ன ராணிக்காகவும் காலுக்காகத்துக்கிட்ட பறந்து போச்சு. காலு, மிட்டுவோட வீட்டுல சூடான சாப்பாடு இருக்கு. நீங்க மிட்டுவோட வீட்டுக்கு போய் அந்த கிளிக்கிட்ட பேச்சு கொடுங்க. நான் அந்த சமயத்துல ஜன்னல் வழியா வந்து அந்த சூடான சாப்பாட்டை திருடிட்டு வந்துடுறேன். ராணி, ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மழையில சூடான சாப்பாடு சாப்பிடுறது இன்னும் சந்தோஷமா இருக்கும். நான் இப்பவே மிட்டுவோட வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொன்ன காலுக்காகவும் மிட்டுக்கிளியோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. மிட்டுக்கிளியோட வீட்டுக்கு வந்த காலுக்காகவும் அதனோட வீட்டின் கதவை தட்ட ஆரம்பிச்சது. அட, இந்த மழையில யாரு இந்த நேரத்துல என் வீட்டோட கதவை தட்டுறது? அதுவும் சாப்பாடு சாப்பிடுற நேரம். யாரு வந்திருக்கீங்க? இருங்க இருங்க, நான் வீட்டோட கதவை திறக்கிறேன் அப்படின்னு சொன்ன மிட்டுக்கிளி தான் வீட்டோட கதவை திறந்தது. அட காலு, இந்த மழையில நீ எதுக்காக இங்க வந்திருக்க? நண்பா மிட்டு, நான் என் வீட்டுல சுவையான வாழைப்பழத்தையும் ஆப்பிள் பழத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அந்த நேரம் தான் உன்னோட ஞாபகம் வந்துச்சு. என் வீட்டுக்கு நீ வரியா? நாம பழங்களை சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கலாம். இல்ல காலு, என் வீட்டுல உணவுகள் இருக்கு. மழைக்காலத்துக்கு நான் என் வீட்டுல உணவு சேமிச்சு வச்சிருக்கேன். அதுவும் இந்த மழையில நான் உன் வீட்டுக்கு வரல. எனக்கு உடம்பு வேற சரியில்லை. சரி மிட்டு, நான் இதை கேட்கறதுக்காக தான் உன்கிட்ட வந்தேன் அப்படின்னு சொன்ன காலுக்காகவும் மிட்டுக்கிளியோட கவனத்தை திசை திருப்பிக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல ராணிக்காகவும் மெதுவா பறந்து வந்து ஜன்னலோட பக்கத்துல இருந்த உணவை எடுத்துக்கிட்டு வேகமா தன்னோட வீட்டுக்கு போயிடுச்சு. கொஞ்ச நேரத்திலேயே காலுக்காகவும் அங்கிருந்து கிளம்பிடுச்சு. வீட்டுக்குள்ள போன மிட்டுக்கிளி தன்னோட சாப்பாடை காணாததுமே ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுச்சு. என்னோட சாப்பாடை நான் இங்கே தானே வச்சுட்டு போனேன், அது எங்க போயிடுச்சு? அப்படின்னு சொன்ன மிட்டுக்கிளி தான் வீடு முழுவதும் தான் சாப்பாடை தேடிச்சு. ஆனா எங்க தேடியுமே அதுக்கு தன்னோட சாப்பாடு கிடைக்கல. அதே நேரத்துல காலுவும் ராணியும் அவங்க மிட்டுக்கிளியோட வீட்டுல இருந்து திருடிட்டு வந்த சாப்பாடை ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டாங்க. ஆஹா ராணி, மிட்டுவோட வீட்டு சாப்பாடு ரொம்ப ருசியா இருக்கு. காலு, நம்ம நாளையில இருந்து இப்படியே உணவை திருடி சாப்பிடலாம். இந்த மழை காலத்துல நாம உணவை பத்தி கவலையே பட வேண்டாம். அப்படியே மறுநாள் காலையில வந்துச்சு. ராணிக்காகவும் தான் வீட்டுல இருந்தபடியே உணவு தேடிக்கிட்டு இருந்துச்சு. அதே சமயத்துல மிட்டுக்கிளி தான் வீட்டுல சூடான பாயாசத்தை தயார் பண்ணி வச்சிருந்துச்சு. ஆஹா, இன்னைக்கு எனக்கு பிடிச்ச பாயாசத்தை நான் தயார் பண்ணியிருக்கேன். இதனோட மனம் ரொம்ப அருமையா இருக்கு. ஆனா நேற்றுக்கு மாதிரி இன்னைக்கும் என்னோட உணவை நான் இழக்க விரும்பல. என் பாயாசத்தோட வாசனையை பார்த்து அந்த திருடம் வர்றதுக்குள்ள நான் வீட்டோட எல்லா கதவையும் ஜன்னல்களையும் மூட போறேன் அப்படின்னு சொன்ன மிட்டுக்கிளி
தான் வீட்டோட கதவையும் ஜன்னலையும் மூடிக்கிட்டு தன்னோட சாப்பாடை சாப்பிட்டு முடிச்சது. தான் சாப்பாடை சாப்பிட்டு முடிச்சதுமே தான் வீட்டோட கதவை திறந்துச்சு. அப்படியே சாயந்தர நேரம் ஆகிடுச்சு. காலுக்கும் ராணிக்கும் அன்னைக்கு எந்த உணவுமே கிடைக்கல. அவங்க ரொம்ப பசியோட தன்னோட வீட்டுல உட்கார்ந்துருந்தாங்க. அட காலு, என்ன இது? இன்னும் அந்த மிட்டு கிளி வீட்ல எந்த சாப்பாடையும் சாப்பிட்டது மாதிரி இல்ல. ராணி, ஒருவேளை அதனோட வீட்ல இருந்த சாப்பாடு தீந்து போயிருக்கும். அதுவும் நம்மள மாதிரி பசியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். காலு, என்கிட்ட இன்னொரு யோசனையும் இருக்கு. நாம இன்னைக்கு ஒரு குருவியோட வீட்ல போய் திருடலாம். அதனோட வீட்ல நிறைய உணவு கண்டிப்பா இருக்கும். ராணி, எதுவா இருந்தாலும் சீக்கிரம் சொல்லு. என்னால பசி தாங்கவே முடியல. நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன் அப்படின்னு காலுக்காகம் சொன்னதுமே ராணிக்காகம் தன்னோட யோசனைய காலு கிட்ட சொல்லுச்சு. உடனே குருவியோட வீட்டுக்கு வந்த காலுக்காகம் தன் திட்டத்தை செயல்படுத்த ஆரம்பிச்சுது. மீனு, மீனு, வீட்டுக்குள்ள இருக்கியா? சீக்கிரம் உன் வீட்டோட கதவை தர. அட காலு அண்ணா, நீங்களா? இந்த மழையில எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? மீனு, விவசாயியோட மனைவி எல்லா பறவைகளுக்கும் இலவசமா தானியங்கள் கொடுக்கறாங்க. நான் அந்த தானியத்தை வாங்க போறேன். உனக்கும் வேணுமா? நீயும் என் கூட வா. நான் இப்போ கிராமத்துக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். இல்ல காலுவண்ணா, நான் மழைக்காலத்துக்கு நிறைய உணவுகளை சேமிச்சு வச்சிருக்கேன். எனக்கு இப்போ தானியங்கள் தேவையில்லை. அட மீனு, நம்ம காட்டுல இன்னும் எத்தனை நாட்களுக்கு மழை பெய்ய போகுதுன்னு தெரியல. இலவசமா கிடைக்கிற தானியங்களை வாங்கி வைக்கிறது நல்லது தானே? நீ இப்போ தானியங்களை வாங்கி வச்சா பிற்காலத்துக்கு உனக்கு தான் பயன்படும். அப்படின்னா சரி காலுவண்ணே, வாங்க இப்பவே வயலுக்கு போய் சீக்கிரம் திரும்பி வந்துடலாம். அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி காலுக்காகத்தோட வயலை நோக்கி பறந்து போச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு ராணிக்காகவும் தன்னோட திட்டப்படியே மீனுக்குருவியோட வீட்டுக்கு வந்துச்சு. மகனே குக்கு, வயல்ல உங்க அம்மாவுக்கு நிறைய தானியங்கள் கிடைச்சிருக்கான். உங்க அம்மாவால எல்லா தானியங்களையும் தனியா தூக்கிட்டு பறந்து வர முடியல. உன்னை உதவிக்கு கூப்பிடுறாங்க. ஓ, நீ சீக்கிரம் போய் உன் அம்மாவுக்கு உதவி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ராணிக்காகவும் அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. ராணிக்காகத்தோட பேச்சை கேட்ட குக்குவும் தான் அம்மாவுக்கு உதவி செய்யறதுக்காக வயலை நோக்கி பறந்து போச்சு. அந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்ட ராணிக்காகவும் மீனுக்குருவியோட வீட்டுக்கு வந்து அங்கிருந்த எல்லா தானியங்களையும் எடுத்துட்டு போயிடுச்சு. காலு அண்ணா, நீங்க இங்க தானே விவசாயியோட மனைவி நிக்கிறதா சொன்னீங்க? இங்க யாருமே இல்லையே. வயல்ல வேற ஒரு தானியங்கள் கூட இல்ல. ஆமா மீனு, இங்கதான் நான் விவசாயியோட மனைவிய பார்த்தேன். அவங்க இங்கதான் எல்லா பறவைகளுக்கும் தானியம் கொடுத்துட்டு நின்னாங்க. ஒருவேளை மழை வந்ததுனால அவங்க வீட்டுக்கு போயிருக்கலாம். நாம நாளைக்கு வந்து பார்க்கலாம் அப்படின்னு மீனுவும் காலுவும் பேசிக்கிட்டு இருந்த நேரம் குக்கு அந்த இடத்துக்கு வந்தான். குக்கு, இந்த மழையில நீ எதுக்காக இங்க வந்த? உன்னை யார் இங்க வர சொன்னது? அம்மா, ராணி ஆண்டி தாமா என்ன இங்க வர சொன்னாங்க. உங்களால நிறைய தானியங்களை தூக்க முடியலன்னு என்ன உதவிக்கு போக சொன்னாங்க அப்படின்னு குக்கு பேசிக்கிட்டு இருந்த நேரம் காலுக்காகவும் அங்கிருந்து வேகமா பறந்து தன்னோட வீட்டுக்கு போயிடுச்சு. வீட்டுக்கு வந்த காலுக்காகவும் ராணிக்காகத்துக்கிட்ட நிறைய உணவு இருக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. அட ராணி, அந்த குருவி எவ்வளவு உணவுகளை சேமிச்சு வச்சிருக்கு பாத்தியா? இந்த உணவுகளை எல்லாம் நாம தான் சாப்பிட போறோம்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா காலு, இனிமே மழை காலத்துக்கு மட்டும் இல்ல, கோடை காலத்துக்கும் நம்ம கிட்ட உணவு இருக்கு. அதே நேரத்துல வீட்டுக்கு வந்த மீனுக்குருவி அங்க தன்னோட உணவு காணாம போயிருக்கிறத பார்த்து ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுச்சு. இல்ல இல்ல, இது கண்டிப்பா அந்த காகங்களோட வேலையா தான் இருக்கும். அவங்க தான் நாடகமாடி என் வீட்டுல உள்ள உணவை திருடி இருக்காங்க. அம்மா, இனிமே நாம உணவுக்கு என்னம்மா பண்ணுவோம்? நம்மளோட உணவை எப்படிம்மா திருப்பி வாங்குறது? குக்கு, நீ கவலைப்படாத. இப்பவே நான் காகங்களோட வீட்டுக்கு போய் நம்மளோட உணவை திருப்பி வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி ரொம்ப கோபமா காகங்களோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. காலு அண்ணா, உங்களுக்கு இது நல்லா இருக்கா? நீங்க எதுக்காக என் வீட்டுல உள்ள தானியங்களை திருடிட்டு வந்தீங்க? ஹே மீனு, நான் உன் வீட்டுல இருக்கிற தானியங்களை திருடுனா இவ்வளவு நேரமும் நான் உன்கிட்ட தானே இருந்தேன். அப்புறம் எப்படி நான் உன் வீட்டுல இருந்த தானியங்களை திருட முடியும்? ஆமா, சரியா சொன்னீங்க காலு. இந்த குருவி அதனோட தானியத்தை எங்கேயோ தொலைச்சிக்கிட்டு நம்ம கிட்ட வந்து சண்டை போடுது. காலு அண்ணா, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு என்னோட உணவை திருப்பி கொடுத்துடுங்க. ஹே குருவி, ஒருக்கா சொன்னா உனக்கு புரியாது. சும்மா இந்த நேரத்துல எங்களை வந்து தொல்லை பண்ணாத. எங்க கிட்ட எந்த உணவும் இல்ல. நீ எங்க கிட்ட சண்டை போட்ட உன்னை அடிச்சே சாகடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த காகங்கள் குருவியை திட்டி அனுப்பிட்டாங்க. மீனுக்குருவி ரொம்ப வருத்தத்தோட அங்கிருந்து பறந்து போச்சு. அட கடவுளே, வீட்டுல இனி என் பையனுக்கு எதை நான் உணவா சாப்பிட கொடுப்பேன்? இந்த மழை காலத்துல நான் எங்க போய் உணவு தேடுவேன்?
வீட்ல என் பையன் குக்கு வேற ரொம்ப பசியா இருப்பானே. விவசாயியோட வீட்டு முன்னாடி ஒரு கொய்யா மரம் இருக்கு. அதுல கொய்யா பழங்கள் காய்ச்சிருந்ததை நான் பார்த்தேன். இப்பவே அங்க போய் ஒரு கொய்யா பழத்தை எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே மீனுக்குருவி விவசாயியோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. ஆனா அந்த மரத்துல எந்த கொய்யா பழங்களும் இல்ல. இத பார்த்த மீனுக்குருவி ரொம்ப ஏமாற்றத்தோட அழ ஆரம்பிச்சிடுச்சு. அழகான சின்ன குருவி, இந்த கொற்ற மலையில எதுக்காக இங்க வந்து அழுதுகிட்டு இருக்க? உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு விவசாயியோட மனைவி கேட்டதுமே மீனுக்குருவி காகங்கள் தன்னை ஏமாற்றினத அவங்க கிட்ட சொல்லுச்சு. அச்சோ, அந்த காகங்கள் ரொம்ப மோசமானவங்களா இருக்காங்களே. குருவி, நீ கவலைப்படாத. இந்த மழைக்காலம் முடிகிறது வரைக்கும் உனக்கு தேவையான உணவை நான் தரேன் அப்படின்னு சொன்ன விவசாயியோட மனைவி மீனுக்குருவிக்கு தேவையான உணவை கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் மீனுக்குருவிக்கு விவசாயியோட மனைவி தானியங்களை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இத காலுவும் ராணியும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. காலு, உங்களுக்கு விஷயம் தெரியுமா? அந்த மீனுக்குருவி தினம் தினம் விவசாயியோட மனைவி கிட்ட போய் தானியங்களை வாங்கிட்டு வருது. வாங்க, நாம போய் கேட்டாலும் அவங்க கொடுப்பாங்க அப்படின்னு பேசிக்கிட்டே 2 காகங்களும் விவசாயியோட வீட்டுக்கு வந்தாங்க. காகங்களை பார்த்ததும் விவசாயியோட மனைவிக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. அந்த சின்ன குருவியை ஏமாத்தினது இந்த காகங்கள் தான். இன்னைக்கு இவங்களுக்கு சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்கறேன் அப்படின்னு நினைச்ச விவசாயியோட மனைவி காகங்களை தங்களோட வீட்டுக்குள்ள கூப்பிட்டாங்க. காகங்களே, அப்பாவியான குருவியை ஏமாத்தி அவங்க சேமிச்சு வச்ச உணவை திருடவா செய்யறீங்க? உங்களுக்கு இதுதான் சரியான தண்டனை அப்படின்னு சொன்ன விவசாயியோட மனைவி 2 காகங்களையும் ரொம்ப பலமா தாக்க ஆரம்பிச்சாங்க. அடி வாங்கின காகங்கள் மறுபடியும் தங்களோட காட்டுக்கு பறந்து போயிட்டாங்க. அவங்க யாரையுமே இனிமே ஏமாற்றக்கூடாதுன்னு முடிவெடுத்தாங்க. சமோசா கடை. ஒரு அழகான காட்டுல மீனுங்கிற ஒரு குருவி வாழ்ந்து வந்துச்சு. மீனுக்குருவி ரொம்ப சுறுசுறுப்பானது. அது தன்னோட வீட்டுல தான் 2 பசங்க கூட வாழ்ந்து வந்துச்சு. குழந்தைங்களே, சீக்கிரம் எழும்புங்க, நாம வேலைக்கு போகணும், நேரம் ஆகிட்டு. குழந்தைங்களும் தான் அம்மாவோட சத்தத்தை கேட்டதுமே தூக்கத்துல இருந்து முழிச்சாங்க. பிறகு மீனுக்குருவியும் அதனோட குழந்தைங்களும் தங்களோட வீட்டுல இருந்து வேலைக்காக வெளியே பறந்து போனாங்க. காலு, சீக்கிரம் எழும்புங்க, ரொம்ப நேரம் ஆகிட்டு. அந்த மீனுக்குருவி இந்த நேரம் கடையை திறந்திருக்கும். நாம இப்ப அங்க போகல, எல்லா குருவிகளும் நம்ம கடையை விட்டுட்டு மீனுவோட சமோசாவை தான் வாங்கி சாப்பிடுவாங்க. ஆமா ராணி, நீ சரியா சொன்ன. நீ கிளம்பு, நான் சட்னியை எடுத்துக்கிட்டு உன் பின்னாடியே வரேன் அப்படின்னு சொன்ன காலுவும் ராணியும் நேத்து வச்ச கடலைய சூடு பண்ணி தன்னோட கடையை திறந்தாங்க. ஆனா மீனு ரொம்ப தூய்மையான முறையில சமோசாவை சுட சுட தயார் செய்தது. இதனாலேயே மீனுவோட கடைக்கு நிறைய பறவைகள் சமோசா சாப்பிட வந்தாங்க. காலு, ரொம்ப வெயில் அடிக்குது. இன்னும் நம்ம கடைக்கு கடலை சாப்பிட யாருமே வரல. இந்த வெயில்ல நின்று என்னால வியாபாரம் செய்ய முடியல. நாம இன்னைக்கு கடையை மூடிட்டு போவோம், நாளைக்கு வியாபாரம் செய்யலாம். ஆமா ராணி, மீதி இருக்கிற கடலைய நாளைக்கு சூடு பண்ணி வியாபாரம் செய்யலாம் அப்படின்னு சொன்ன காலுவும் ராணியும் தங்களோட கடலையை எடுத்துக்கிட்டு தங்களோட வீட்டுக்கு பறந்து போனாங்க. கொஞ்ச நேரத்திலேயே ஒரு ஆந்தை காலுக்காகத்தோட கடைக்கு பறந்து வந்துச்சு. கடலை சாப்பிடலான்னு வந்த ஆந்தை கடை மூடி இருக்கிறத பார்த்து ஏமாந்து போச்சு. அட, நான் காலுவோட கடையில கடலை சாப்பிடலான்னு வந்தேன். ஆனா காலு இன்னைக்கு கடையை திறக்கல போல இருக்கு. சரி, மீனுக்குருவியோட கடைக்கு போய் சமோசாவை வாங்கிட்டு போலாம் அப்படின்னு சொன்ன ஆந்தை மீனுவோட கடைக்கு வந்துச்சு. மீனு, எனக்கு 6 சமோசா பார்சல் கொடு. என் வீட்டுக்கு விருந்தாளிக வந்திருக்காங்க. உன்னோட சமோசா ருசியா இருக்குமா? அந்த என்ன, நான் தினமும் ஃப்ரெஷ்ஷான பொருட்களை வச்சு சூடா சமோசா செய்யறேன். என் சமோசா ரொம்ப ருசியா இருக்கும், நீங்க தாராளமா சாப்பிடலாம். பிறகு ஆந்தை யாரும் மீனு கொடுத்த சமோசா பார்சலை வாங்கிக்கிட்டு அங்கிருந்து பறந்து போச்சு. இந்த மாதிரி மீனுக்குருவி நேர்மையாகவும் கடினமாகவும் உழைச்சதுனால தினம் தினம் அதனோட வியாபாரம் பெருகிக்கிட்டே போச்சு. ஒரு நாள் காட்டுல பலத்த மின்னலோட மழை பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. குழந்தைங்களே, சீக்கிரம் எழும்புங்க, நேரம் ஆகிட்டு, நம்ம வேலைக்கு கிளம்பணும். என்ன அம்மா, வேலைக்கா? ஆனா வெளியே இப்படி மழை கொட்டுதே, இதுல நாம எப்படி வேலை பார்க்க முடியும்? பசங்களா, இந்த மழையில தான் குருவிங்க சூடான சமோசாவை சாப்பிட விரும்புவாங்க. நம்ம இன்னைக்கு வேலைக்கு போகலைன்னா பெரிய நஷ்டமாகிடும். அம்மா கிட்ட கொடை இருக்கு, வாங்க வேலைக்கு கிளம்பலாம். உடனே மீனுக்குருவியோட குழந்தைகளும் கடைக்கு தேவையான பொருட்களை எடுத்துக்கிட்டு வேலைக்கு கிளம்புனாங்க. சாரா கொடைய பிடிக்க மீனுக்குருவி சூடான சமோசாக்களை தயார் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. ராணி,
எழுந்துரு, நாம கடலை வியாபாரத்துக்கு கிளம்பணும். இன்னைக்கு நம்ம வியாபாரத்துக்கு போகல, நம்ம கடலைகள் எல்லாம் நாசாகிடும். காலு, நாசான நாசாகட்டும், என்னால இந்த மழையில எல்லாம் வேலை செய்ய முடியாது. ராணி, நம்மளோட கடலைகள் எல்லாம் நாசமாகிடுச்சுன்னா நமக்கு பெரிய நஷ்டம் வரும். காலு, அந்த நஷ்டத்தை நம்ம கழுகு கிட்ட கடன் வாங்கி ஈடு செய்யலாம். உடனே காலுக்காகமும் தன்னோட வீட்டுல படுத்து தூங்க ஆரம்பிச்சது. அந்த கடுமையான மழையிலையும் நிறைய பறவைகள் சூடான சமோசாவை சாப்பிட வந்தாங்க. மிட்டு அக்கா, குழந்தைங்களுக்காக 2 சமோசா எக்ஸ்ட்ரா வச்சிருக்கேன். இந்த சமோசாவை குழந்தைங்களுக்கு கொண்டு கொடுங்க. மீனு, உனக்கு ரொம்ப நன்றி. உன் சமோசா ரொம்ப ருசியா இருக்கு. என் குழந்தைங்களுக்கும் உன் சமோசா ரொம்ப பிடிச்சிருக்கு. கொஞ்ச நேரத்திலேயே புறா காலுவோட கடைக்கு வந்துச்சு. காலுவோட கடை மூடி இருக்கிறத அது பார்த்துச்சு. ஐயோ, என் மனைவி கடலை வாங்கிட்டு வர சொன்னா. காலுக்காகங்கள் இன்னைக்கு கடையை திறக்கல போல இருக்கு. இப்ப நான் என்ன செய்யறது அப்படின்னு புறா பேசிக்கிட்டு இருந்தத மீனுக்குருவி பார்த்துச்சு. புறான காகங்கள் இன்னைக்கு கண்டிப்பா கடையை திறக்க மாட்டாங்க. என்கிட்ட சூடான சமோசா இருக்கு. உடனே புறாவும் மீனுக்குருவி கிட்ட சூடான சமோசாவை பார்சலா வாங்குச்சு. என்னங்க, நான் உங்ககிட்ட கடலை தானே வாங்கிட்டு வர சொன்னேன். எதுக்காக சமோசாவை வாங்கிட்டு வந்தீங்க? லூசி, காகங்கள் இன்னைக்கு அவங்க கடைய திறக்கல. பக்கத்து கடையில சூடான சமோசா இருந்துச்சு, அதான் வாங்கிட்டு வந்தேன். நீ சாப்பிட்டு பாரு. உடனே லூசி புறாவும் மீனுக்குருவியோட சமோசாவை சாப்பிட்டுச்சு. ஆகா, என்னங்க, இந்த சமோசா ரொம்ப ருசியா இருக்கு. இனிமே காகங்களோட கடலை எனக்கு வேண்டாம். நீங்க எப்போ வந்தாலும் சமோசாவை வாங்கிட்டு வாங்க. இந்த மாதிரி மீனுக்குருவி தினம் தினம் கடுமையா உழைச்சதுனால அதனோட புகழ் காட்டுல ரொம்ப பிரபலமாச்சு. இதனால அதுக்கு நிறைய லாபமும் கிடைச்சது. அந்த லாபத்தை வச்சு மீனுக்குருவி தனக்குன்னு சொந்தமா இன்னொரு வீட்டையும் கட்டிக்கிச்சு. ஐயோ காலு, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? மீனுக்குருவி புதுசா இன்னொரு வீட்டையும் கட்டியிருக்கு. ஆனா நம்ம கிட்ட பாருங்க, இந்த பழைய ஓட்ட வீடு தான் இருக்கு. ராணி, அந்த குருவி ரொம்ப கடினமா உழைக்குது. அது மட்டும் இல்ல, நம்ம காடு முழுவதும் அதனோட சமோசானா ரொம்ப பிரபலம். அதனாலதான் அதுகிட்ட நிறைய காசு வருது. காலு, அந்த குருவி வேணா கடின உழைப்பாளியா இருக்கலாம், ஆனா ராணிய மாதிரி புத்திசாலியா இருக்க முடியாது. இன்னைக்கு ராத்திரி நான் சொல்றபடி நீங்க செய்யுங்க அப்படின்னு சொன்ன ராணிக்காகவும் காலுக்காகத்துக்கிட்ட ஒரு திட்டத்தை சொல்லுச்சு. அப்படியே ராத்திரி நேரம் வந்துச்சு. காலுக்காகமும் மீனுக்குருவியோட சமோசா கடையை எடுத்துக்கிட்டு நதிக்கரையை நோக்கி பறந்து போச்சு. பிறகு அந்த சமோசா வண்டிய நதிக்குள்ள போட்டுடுச்சு. காலு, நான் சொன்ன மாதிரி வேலையை முடிச்சிட்டீங்களா? ஆமா ராணி, நீ சொன்னபடியே அப்படியே செஞ்சுட்டேன். அப்படியே மறுநாள் காலையில வந்துச்சு. மீனுக்குருவி வழக்கம் போல தன் குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு வேலைக்கு கிளம்புச்சு. தன்னோட சமோசா கடையை காணாததுமே மீனுக்குருவி ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுச்சு. ஐயோ பசங்களா, இங்க இருந்து நம்மளோட சமோசா வண்டியை யார் எடுத்திருப்பா? அந்த சமயத்துல புல்புல் ஆந்தை அந்த பக்கமா வந்துச்சு. மீனு, நான் இப்போதான் நதிக்கரை பக்கத்துல இருந்து பறந்து வரேன். நதிக்குள்ள உன்னோட சமோசா வண்டி கிடக்கிறத பார்த்தேன். இத கேட்டதுமே மீனுக்குருவி ரொம்ப அழுதுச்சு. ஐயோ, நான் இனிமே என்ன செய்வேன்? எப்படி என்னோட சமோசாக்களை நான் விற்பனை செய்வேன்? அம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. நானும் தம்பியும் சேர்ந்து உங்களுக்கு சமோசா வண்டியை மறுபடியும் கட்டித்தரோம். அது வரைக்கும் நீங்க தரையில உட்கார்ந்து வியாபாரம் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன மீனுக்குருவியோட பொண்ணு சாரா தான் தம்பியை கூட்டிக்கிட்டு வண்டி செய்யறதுக்கு தேவையான மரக்கட்டைகளை தேடி பறந்து போச்சு. மீனுக்குருவியோ தரையில உட்கார்ந்தபடியே தன்னோட சமோசா வியாபாரத்தை பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. எங்க தேடியும் நமக்கு மரக்கட்டைகள் கிடைக்கல. இப்ப நாம என்ன செய்ய போறோம்? ஜக்கு, மரக்கட்டைகள் அளவுக்கு மூங்கில் கட்டைகளும் ரொம்ப உறுதியா இருக்கும். அதை வச்சு நாம வண்டி செய்யலாம். ஆற்றங்கரையில நிறைய மூங்கில்கள் கிடைக்கும். வா, நாம அதை எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொன்ன அக்காவும் தம்பியும் நிறைய மூங்கில்களை வெட்டி தங்களோட காட்டுக்கு பறந்து போனாங்க. அதே சமயத்துல காலுவும் ராணியும் மீனுக்குருவி தரையில உட்கார்ந்து வியாபாரம் செய்யறத பார்த்தாங்க. காலு, அங்க பாருங்க, அந்த குருவி தரையில உட்கார்ந்து சமோசா பண்ணிக்கிட்டு இருக்கு. ராணி, யாரும் இந்த அழுக்கான சமோசாவை வாங்க மாட்டாங்க. இனிமே நம்ம தான் இந்த காட்டுக்கே ராஜாவா இருக்க போறோம் அப்படின்னு காலுவும் ராணியும் தங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க. கொஞ்ச நேரத்திலேயே லூசி புறா தன் கணவனை கூட்டிக்கிட்டு மீனோட கடைக்கு வந்துச்சு. ஐயே சீச்சி, இந்த குருவி தரையில உட்கார்ந்து சமோசா செய்துகிட்டு இருக்கு. இந்த சமோசா ரொம்ப அழுக்கா இருக்கும். எனக்கு இந்த சமோசா வேண்டாம். லூசி அக்கா, நான் அடியில துணி போட்டிருக்கேன். என்னோட சமோசா ரொம்ப சுத்தமானது. நீங்க வேணா ஒரு சமோசா என்கிட்ட வாங்கி சாப்பிட்டு பாருங்க. சேச்சா, நான் இந்த மாதிரி அழுக்கான சமோசாவை சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு லூசி புறா சொன்னதை கேட்ட காலுவும் ராணியும் ரொம்ப சிரிச்சாங்க. பிறகு
லூசி புறா தான் கணவனை கூட்டிக்கிட்டு காலுவோட கடைக்கு போச்சு. ராணி, எனக்கு ஒரு பிளேட் சூடான கடலை கொடுங்க. லூசி அக்கா, உங்களுக்காக ஸ்பெஷல் மசாலா போட்ட சூடான கடலை சாப்பிடுங்க. உடனே லூசியும் புறாவும் அந்த சூடான கடலைய சாப்பிட்டாங்க. முத்து, இது ஒன்றும் சூடான கடலை இல்லை. நீங்க பழைய கடலையை சூடாக்கி விற்கிறீங்க. இனிமே உங்க கடை பக்கமே நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்ன லூசி புறா தான் கணவனை கூட்டிக்கிட்டு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. கொஞ்ச நேரத்திலேயே மீனுக்குருவியோட குழந்தைங்க அவங்க சேகரித்த மூங்கில எடுத்துக்கிட்டு தான் அம்மா கிட்ட வந்தாங்க. மீனுக்குருவியோட 2 குழந்தைங்களும் சேர்ந்து ஒரு சின்ன மூங்கில் வண்டிய கட்ட ஆரம்பிச்சாங்க. இத பார்த்த மீனுக்குருவி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. கொஞ்ச நேரத்திலேயே தான் அம்மாக்காக 2 குழந்தைங்களும் ஒரு அழகான மூங்கில் வண்டிய தயார் செய்தாங்க. ஆக, என்னோட 2 குழந்தைங்களும் ரொம்ப புத்திசாலி. அவங்க என் கஷ்டத்தை போக்கிட்டாங்க. அப்படியே சாயந்தர நேரம் ஆச்சு. சீலோ கழுகு தன்னோட கடனை வசூலிக்கிறதுக்காக காலுவோட கடைக்கு வந்துச்சு. நீங்க ஒரு வாரமாச்சு என்கிட்ட வாங்கின கடனை இன்னும் கொடுக்கல. எப்பதான் கொடுக்க போறீங்க? அகாரே, எங்க கடைக்கு பக்கத்துல இருக்கிற குருவியால எங்க கடையில வியாபாரமே நடக்க மாட்டேங்குது. இன்னும் ஒரு வாரம் பொறுத்துக்கோங்க. சீக்கிரம் உங்ககிட்ட வாங்கின கடனை நாங்க கொடுத்துடுறோம். காகங்களே, உங்களை பத்தி காட்டுல விசாரிச்ச. நீங்க பழைய கடலைகளை விற்பனை செய்றீங்க. இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா என்னோட கடன் பாக்கி எனக்கு கிடைக்காது. அதுக்கு ஈடா உங்களோட கடையை நான் காலி செய்துக்கிட்டு போறேன் அப்படின்னு சொன்ன கழுகு காகங்களோட கடையில இருந்த எல்லா பொருட்களையும் ஒரு மூட்டையில கட்டுச்சு. அந்த மூட்டையை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து பறந்து போச்சு. தன்னோட கடையை இழந்த காகங்கள் ரொம்ப வருத்தத்துல அழுதுகிட்டு இருந்தாங்க. மறுபடியும் மீனுக்குருவியோட சமோசா கடைக்கு நிறைய பறவைகள் வர ஆரம்பிச்சாங்க. ராணி அக்கா, காலுவண்ணா, மன உழைப்பு என்னைக்குமே வீண் போகாது, அதை தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு மீனுக்குருவி 2 காகங்களையும் பார்த்து சொல்லுச்சு.